Hey guys, welcome back. இன்னைக்கு நாங்க இந்த வீடியோ ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம விடாமுயற்சி படத்தோட ரிவ்யூ. ஹோல்ட் ஆன், எங்களோட ரிவ்யூ கிடையாது, இது வந்து டுடே ட்ரெண்டிங் சேனல்ல இருந்து அந்த ரிவ்யூவோட ட்ரால் வந்திருக்கு, அதுக்கு தான் நம்ம ரியாக்ட் பண்ண போறோம். இஃப் யூ வாண்ட் டு see எங்களோட ரிவ்யூ பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, எங்களோட vlog சேனல்ல அந்த ரிவ்யூ இருக்கு, பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அங்க போய் பார்க்கலாம். இது எங்களோட ரிவ்யூ கிடையாது, டுடே ட்ரெண்டிங்கோட ரிவ்யூ ட்ரால். சரி வாங்க, இது ஒரு 6 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. உங்களோட ட்ரால் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதான் அப்படி கூப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டாரு இல்ல. அவரை வந்து இந்த கடவுளே அஜித்தேன்னு கூப்பிடாதீங்கன்னு சொன்னதுக்காக உண்மையான ஃபேன்ஸ் அப்படி பண்ணுவாங்களான்னு தெரியல. இது யாருன்னு தெரியல. விபூதி இருக்குல்ல, அது ஒரு பொட்டலத்துல கட்டி எடுத்துட்டு போய் அவர் என்ட்ரி ஆகும்போது அதை எடுத்து பட்டை அடிச்சுட்டு அவரை பார்த்து ஸ்கிரீன்ல பார்த்து கும்பிடுறாங்க. இந்த கடவுளேன்னு கூப்பிடாத அப்படின்னு சொன்னதுக்காக, கூப்பிடாதன்னு சொன்னதுக்காக வீம்பா பண்றவங்க உண்மையான ஃபேன்ஸான கூட டவுட்டா இருக்கு. இந்த படத்துல அஜித் சாருக்கு ஒரு கிராண்ட் என்ட்ரி கிடையாது. இந்த படத்துல வந்து அஜித் சார் பஞ்ச் டயலாக் பேச மாட்டார், ஆனாலும் இட்ஸ் a wonderful the entry. அந்த பாட்டு நல்லா இருந்தது ஸ்கிரீன்ல. நல்ல கிராண்டா இருந்துச்சு அந்த பாட்டு. ஜோடி பொருத்தம் பிரமாதமாயிட்டு. உங்க ரெண்டு பேரும் பாக்குறப்ப எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? சாட்சாத் அந்த முருகனும் வள்ளியும் நேர்ல வந்து காட்சி அளிக்கிற மாதிரி இருக்குனே. நோட் பண்ணுங்கப்பா பின்றாப்பா. தம்பி, நீ மெட்ராஸ் வந்து உனக்கு பெரிய எதிர்காலம் இருக்கு. ரொம்ப ஸ்டைலா இருந்தாரா? பிரகாஷ் கூட ஓடி போக மாத்தியே திரிசா. மாடர்ன் ட்ரெஸ்ல பார்த்தா ஒரு மார்க்க அது எப்படி எனக்கு தெரியலையே. கடவுளே, உயிரே, மூச்சே, ரத்தமே, அப்புறம் என்ன? இதுதான் சரியா பிளான். ஆனா சிறப்பான தரமான சம்பவம். வேற மாறி இருக்கிறா, இது பைக் ஸ்டண்டிங் பண்றமோ இல்லையோ எல்லாம் மாறி இருக்குதுங்க. ஃபைட் சீனோட எடிட் கட்ஸ் எல்லாம் கிறிஸ்ப். என்னடா என்னம்மா இது? மறைந்திருந்தோம் தாக்கம் காதலியே. யாருமே நம்பாதீங்க பிரான். என்னங்க இது வண்டி இப்படி போயிட்டு இருக்கு? அப்பா டிரைவரே, இப்படி மசான்னு போயிட்டு தான் அந்த மசா தான் நல்லா இருந்தது. Late pickup only, no. Slowly it is going very speed. பரவாயில்ல, சமாளிச்சுக்கலாம். கரெக்டுப்பா, கரெக்டா சொன்னையா. ஒரு மனுஷன் எந்த விஷயத்துல வேணாலும் சும்மா இருக்கலாம், சோம்பேறியா இருக்கலாம். ஆனா பொண்டாட்டி விஷயத்துல மட்டும் சும்மா இருக்க கூடாதியா. கொத்தி கொதறி கொண்டு போய் குப்பி அடிச்சிருவாங்க. கைய கொடு. ஐயோ, எப்பேற்பட்ட கற்பனை, என்ன ஒரு அழகு. இது கையிலையா ஒளியா? விஷுவல்ஸ் எல்லாம் பக்கா. படத்துக்கு இணையாவே எங்கப்பா. அவ்வளோ பிளான்டு சிரிச்சுட்டே பண்ணுவார். ஆனால் செம்ம வில்ல அவர். ஆனால் ஆக்சுவலாக வந்து பத்து நான் இல்லை அவர். ஐ லவ் யூ சார். வேண்டாம் தாயே வேண்டாம், காட்டின வரைக்கே செம காட்டு, இதான் ஓ ரூட்டு, போய்க்கோ.
உன்னைய போலீஸ் வேலைக்கு தப்பா எடுத்திருக்காங்க. பார்க்க பாரு, ரொம்ப வீக்கா இருக்கு. இப்போ என்ன கரெக்டா காமிக்குதுடா. கார் ஃபைட் ஒன்று உள்ள செமையா இருக்கும். உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்க ஒருத்தனோட சமநிலை தவறுனா அவனோட கோவம் எப்படி இருக்குன்னு காட்டுவேன். சூப்பரா இருக்கு. இது நல்லா இருக்கு. ஐயோ அது பயங்கரமா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. இந்த பீச்ல ஒரு கெட்டப்ல வருவாங்க. நல்லா இருக்கு. என் பொண்டாட்டி பாத்தீங்களா? சொல்லுங்க. அம்மா பொண்டாட்டி பாத்தீங்களா? ஐயா என் பொண்டாட்டி பாத்தீங்களா? பெரியவரே என் பொண்டாட்டி பாத்தீங்களா? என் பொஞ்சா அதிய பாத்தீங்களா? இதாங்க கதை. பொஞ்சா அதிய பாத்தீங்களா? அசர்பைஜான் காட்டு. என்னங்க தூங்குறீங்க? எத்தனை கிலோமீட்டர் வந்திருக்கீங்க? ஊர் தாண்டி 8 கிலோமீட்டர் வந்துங்க. அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தோம். இப்ப நம்பிக்கை தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் நம்பிக்கை. போனது போட்டோம், போனது திரும்பி வருமா என்ன? புதுசா தான் நம்ம உருவாக்கிக்கணும். ஜேம்ஸ், எஸ். பிடிச்சிருக்கா? உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. எல்லாத்தையும் நீங்க வச்சோ வித்துருக்கு. மோதிரத்தை முட்டியில போட்டுறோம். போட்டு கரெக்டா சொன்னாங்க. அதான் எங்களோட ரிவ்யூல நாங்க அதான் சொல்லியிருப்போம். இது என்ன எந்த ரகத்துல சேர்க்கறதுனே தெரியல. ஏன்னா அது வந்து மோசமா இருக்குன்னு சொல்லவும் முடியாது. ஆஹா ஓஹோ சூப்பர் ஒரு 1000 கோடி அடிக்குங்கிற அளவுக்கும் இல்லை. இதுல ஒரு வீடியோ ஒன்று போட்டாங்கல்ல, அந்த பெர்ஃபார்மர் அஜித் குமார். இதுல ஃபேன்ஸுக்கு ஒரு மாஸ் ஹீரோ அஜித் குமாரா அவர் ஃபெயில் ஆயிருக்கலாம். பட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பெர்ஃபார்மர் அஜித் குமாரா நம்ம பார்த்தோம். அந்த அழுறது, ஒரு டென்ஷன், ஒரு பயம், ஒரு கோபம், அதெல்லாம் நல்லா இருக்கு. இறங்கி பண்ணியிருக்காரு. இறங்கினா நான் சொல்ற இறங்கி வந்து எல்லாருக்கிட்டையும் அடி வாங்கிக்கிட்டு ஒரு காமன் மேன். ஹி இஸ் நாட் அ மாஸ் ஹீரோ. ஒரு மாஸ் ஹீரோவா ஒரு இவர் அந்த ஒரு இப்போ எல்லாம் ஒரு ட்ரெண்ட் வச்சிருக்காங்கல்ல, ஹீரோ அப்பாவியா இருப்பாரு, வில்லன் கிட்ட வரும்போது மட்டும் இவன் பேக்ரவுண்ட் தெரியுமா அப்படின்னும் போது கண் எடுப்பாரு டப டபன்னு. அதெல்லாம் கிடையாது. ஸ்லோவா ஒரு காமன் மேன் ரொம்ப பொறுமையா இருந்து ஒரு கட்டத்துக்கு மேல பர்ஸ்ட் ஆகுற அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாம் நல்லாவே இருந்தது. சட்டிலான கிளாஸ் ஆன படம். ரொம்ப மோசங்கிறதுக்குலாம் இல்லை. இவங்க 3 ஸ்டார் கொடுத்தது வந்து ஓகே. ஒரு 0.5 சேர்த்து 3.5 கொடுத்துருக்கலாம். பட் ஓகே. ஆனால் ஃபேன்ஸ் தான் கூட டிசப்பாயிண்ட் ஆவாங்க. பட் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸா ஃபேமிலி ஆடியன்ஸா பார்க்கும்போது அவங்களுக்கு பிடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. ஸோ அவ்வளோதான். மறுபடியும் மீண்டும் சொல்கிறேன், எங்களோட இந்த படத்தோட எங்களோட டீட்டெயில் ரிவ்யூ பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் பின்டு கமெண்ட்லையும் லிங்க் கொடுத்துருக்கேன். போய் கிளிக் பண்ணி பாருங்க. உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கணும். டேக் கேர்.